நேரம் 6:55. இயற்கையின் மொழி. இன்றைய நிகழ்ச்சியில் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறையும் அவர்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்க அனைத்து கலாச்சார நிகழ்வுகளையும் ஆவணப்படுத்திட்டு வரேன். ஊட்டி ஆவண மையம்ன்ற ஒரு ஆவண மையத்தை நிறுவி அந்த ஆவண மையத்துல இந்த பழங்குடி மக்களோட அனைத்து புகைப்படங்களும் பாடல்களும் தொல்கதைகளும் ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். தரவுகளை ஆராய்ச்சிக்கு வரும் மாணவர்கள், பட்டப்படிப்பு மேம்படிப்புக்கு வரும் மாணவர்களுக்கு இலவசமா அந்த தரவுகளை தந்து அவர்களோட கல்விக்கு உதவி செய்யறோம். அது மட்டும் இல்லாத இவங்களோட வாழ்வியல் முறையை உலகறிய செய்யணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆவலோட இந்த பணியை தொடர்ந்துட்டு வரோம். நீலகிரி மாவட்டத்துல 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கன்ற 6 வகை பழங்குடி மக்கள் பண்பாடு மாறாமல் தனி கலை, பண்பாடு, பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். வானொலியிலே நிறைய பாடல்கள், கதைகள் எல்லாம் இது பண்ணிக்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இவர்களோட பயணப்படும் போது நிறைய அந்த பழங்குடி மக்களோட மூத்தவர்களை நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவர்கள் மூலியமா நிறைய கதைகளை நான் பெற முடிஞ்சுச்சு. அந்த கதைகளை உங்களுக்கு முன்னால பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கதைகள்ல சுற்றுச்சூழலையும் பறவைகளையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் எப்படி நேசிச்சாங்க, அந்த வனவிலங்குகள் அவர்களோட எப்படி பேசியிருக்கு, என்னென்ன பறவை அவர்களுக்கு உதவியா இருந்துச்சு, அந்த பறவை மூலமா என்னென்ன பலன் கிடைச்சு, அந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பழங்குடி மக்களோட மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை உங்களோட அழகா பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த கதைகள், அதற்கான களங்களும், கதை சொன்ன கதாபாத்திரங்களும், கதை சொன்ன நிகழ்வான இடங்களும் இன்றும் அழியாத இருக்கு. அவர்களோட பாரம்பரிய அறிவு, மருத்துவ அறிவு, தாவர அறிவு எல்லாம் இந்த கதைகள் மூலியமா தான் வெளியே கொடுத்திருக்காங்க. இது போன்று இந்த கதையும் கதைக்கான களங்களும் கதாபாத்திரங்களும் எல்லாமே உண்மையாவே நான் அவர்களை சந்திச்சு அவர்கள்ட்ட என்ன உள்வாங்கணும் அதையே உங்களோட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து வரும் வாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை தொல்கதைகள் இடம்பெற கேட்டோம். வழங்கினார் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். ஏன் ஒரு மாதிரி இருக்க?